தூக்குதரைக்கு கோதுமை அல்வானா ரொம்ப பிடிக்கும். போதுமா? வாயில வச்சதும் கரையிற மாதிரி கோதுமை அல்வா. அது எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? இப்ப 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இன்னொரு பேன்ல வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 நிமிஷம் விட்டீங்கன்னா அதுவே மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆனதும் இதை மாதிரி கேரமலைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இன்னொரு பேன்ல வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க கோதுமை மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு கைவிடாம கிளந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கெட்டியா வரும். அந்த மாதிரி வந்ததும் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதை அப்படியே கரைச்சி விடுங்க. இந்த மாதிரி கலந்ததும் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க கேரமலையும் இதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். கைவிடாம கலந்துட்டே இருக்கும் போது 3/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேன்ல ஒட்டாம எல்லாமே வந்துட்டு அல்வா பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்ததும் இப்ப முந்திரியை ஒரு 10ல இருந்து 20 முந்திரியை உடைச்சு சேர்த்துக்கோங்க. ஃபைனலா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா அட்டகாசமான கோதுமை அல்வா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.